ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எட்டப்பன் என்றாலே நம் மனதில் எழும் எண்ணம் என்னவென்றால், கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் என்றுதான். யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ, உளவு காண்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நாம் எட்டப்பன் என அடையாளப்படுத்தி சொல்லலாம். பள்ளிகளில் இருந்து அலுவலகம் வரை யாரெல்லாம் மேலாண்மை அதிகாரிகளுக்கு சொம்பு தூக்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த பெயர் புனைப்பெயராகி விடுவது வழக்கம்தான். உண்மையில் எட்டப்பன் என்பது ஒரு நபரின் பெயர் இல்லை, ஒரு பகுதியை ஆண்ட அரசர்களை குறிக்கும் பெயர்தான். திருநெல்வேலி சீமையின் இருந்த பாளையங்கள்ல பெரிய பாளையம் எட்டயாபுரம். இந்த எட்டயாபுரத்தை ஆண்ட அரசர்களை எட்டப்பன் என்று அழைத்தார்கள். இவர்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தவர்கள். ஆனால் ஒருவரின் செயலால் எட்டப்பன் என்றாலே துரோகி என்பது போல வரலாறு மாறிப்போனது. எட்டப்ப மன்னர்கள்ல ஒருவர்தான் இந்த வீரராம குமார எட்டப்ப நாயக்கர். இவர் கட்டிய கோவில்தான் எட்டீஸ்மூர்த்தி சிவன் கோவில். எட்டயாபுரம் பாளையத்தை ஆண்ட அரசர்கள் தங்களது மக்களிடம் மிகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் நீதி தவறாமலும் நடந்து கொண்டார்கள். ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் காணாது ஆட்சி செய்து வந்தவர்கள்தான் எட்டயாபுர அரசர்கள். எட்டயாபுர மன்னர்கள் ஆண்ட பகுதிகளில் ஒன்றுதான் சந்திரகிரி. எட்டயாபுர நாயக்கர் அரசர்கள்ல சிறந்தவராக கருதப்படுபவர்கள் குமாரமுத்து நாயக்கர். இவருக்கு நல்லம நாயக்கர் மற்றும் வடலிங்கம் நாயக்கர் என 2 மகன்கள் இருந்தனர். குமாரமுத்து நாயக்கரின் மூத்த மகனான நல்லம நாயக்கர் அப்போதைய விஜயநகரை ஆண்ட சாம்பு மகாராஜாவை காண ஒரு முறை சென்றிருந்தார். சாம்பு ராஜாவின் அரண்மனையை சோமன் எனும் மல்யுத்த வீரனும் அவனது சகோதரர்களும் காவல் காத்து வந்தனர். சாம்புவை காண வரும் யாராக இருப்பினும் வாசலில் கட்டப்பட்டிருக்கும் தங்க சங்கிலியை தலை குனிந்து வணங்கிதான் செல்ல வேண்டும். அந்த சங்கிலியின் ஒரு புறம் சோமனின் காலிலும் மற்றொரு முனை தூணிலும் கட்டப்பட்டிருக்கும். வணங்கி இப்படி செல்ல விருப்பம் இல்லாதவர்கள் சோமனுடன் மல்யுத்த போட்டியில் பங்கேற்று வென்றுதான் செல்ல வேண்டும். இது சாம்பு மற்றும் சோமனின் பெருமையாக இருந்து வந்தது. மகாராஜாவை காண வரும் மக்கள் குறுநிலம் மன்னர்கள் என அனைவரும் இந்த முறையிலேயே சாம்பு அரசனை தரிசித்துட்டு வந்தாங்க. ஆனால் இதற்கு நல்லம நாயக்கர் மனம் ஒப்பவில்லை. சோமனுடன் மல்யுத்தம் செய்து சாம்புவை தரிசிக்க முடிவு செய்தான். சோமனுடன் ஒருவன் மோத போகிறானா என கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு சென்று அந்த மல்யுத்த போட்டியை காண திரண்டனர். யாராலும் வெல்ல முடியாத மாவீரன் என்ற பெயர் சோமனுக்கு இருந்ததுதான் இந்த ஆச்சரியத்திற்கான காரணம். கண்டிப்பாக சோமன் மற்றும் நல்லம நாயக்கர் மத்தியில் நடக்க போகும் சண்டை கடுமையானதாக தான் இருக்கும். ஊர் மக்கள் கூட சண்டை ஆரம்பமானது. சண்டையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். சண்டையின் முடிவில் நல்லம நாயக்கர் சோமனின் தலையை துண்டித்து போட்டியில வென்றாரு. சாம்பு அரசரை காண சோமனின் தலைய ஒரு கையிலும் ரத்தம் கரை காயாத தனது உடைய மறு கையிலும் ஏந்தி தனது ரத்தத்துல சென்றார் நல்லம நாயக்கர். தான் அறிந்த மாவீரனின் தலையை கொய்து வென்று வந்த நல்லம நாயக்கரை கண்டு வியந்தார் சாம்பு அரசர். நல்லமனின் வீரத்தை பாராட்டி நீ சிறந்த வீரன் என புகழ்ந்தார். தனக்கு கீழிருந்த சில கிராமங்களையும் பெரும் பரிசு பொருட்களையும் அளித்தார் சாம்பு அரசர். இந்த சமயத்துல சோமனின் தம்பிகள் தங்கள் அண்ணன் இறந்த சோகத்துல அழுது வருந்தி கொண்டிருந்தனர். சோமனின் தம்பிகளின் வருத்தம் கண்டு சாம்பு அரசரும் மனம் வருந்தினார். பிறகு நல்லம நாயக்கரை கண்டு இவர்களுக்கு சோமனை விட்டால் வேறு யாரும் இல்லை. சோமனின் தம்பிகளை நீதான் தகப்பனாக இருந்து காக்க வேண்டும். சோமனின் 8 தம்பிகளையும் உன் மகன்களாக நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு அப்பனாக இருக்க வேண்டும் என்றார். இப்படி சோமனின் 8 தம்பிகளுக்கு அப்பனாக நல்லம நாயக்கர் ஆனதால்தான் இதன் பிறகு நல்லம நாயக்கரின் பரம்பரைக்கு எட்டப்பன் என்ற பெயர் வந்தது. சாம்பு மாமன்னன் நல்லம நாயக்கருக்கு சோமன் தலை விருது அளித்து அந்த இரத்தக்கரை படிந்த காரணம் காட்டி காவி நிறத்திலான கொடியும் பயன்படுத்த அனுமதி அளித்தாரு. அரசராக பட்டம் சூட்டும் போது இடது கணுக்காலில் பட்டம் சூட்டினார்.
இதன் பிறகு எட்டப்ப வம்ச வழியில அரசராக வருபவர்களுக்கு இடது கணுக்காலில் பட்டம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும், சோமன் தலை விரித்த காலில் அணிய வேண்டும். அணிந்த பிறகு அந்த விருத்தின் நாக்கு இடது வலதுபுறம் அசைந்தால் அவர்கள் அரசராக சோமன் ஒப்புக்கொள்ளுவதாக ஒரு கருத்தும் நிலவி வந்துள்ளது. அதே போல எட்டயாபுர அரசர்கள் மீது மக்களுக்கும் பெரும் அன்பு இருந்தது. அந்த காலத்துல தங்கள் நிலத்துல விளையும் நெல் தானியங்களை அரசரின் களஞ்சியத்திற்கு வழங்கும் வழக்கம் இருந்தது. அவரவர் தங்களால் இயன்ற அளவுல லாபம் 1, 2, 3 என அளிப்பார்கள். இந்த கணக்குல 8க்கு பதிலாக மகாராஜா என்றே மக்கள் கூறி வந்தனர். 8 என்பது அரசரின் பெயர்ல வருவதால அந்த எண்ணை மக்கள் வாயால கூற விரும்பவில்லை. இது அரசருக்கு அளிக்கும் அவமரியாதையாக மக்கள் கருதினாங்க. அரசர்களை எட்டப்பன் என அழைப்பது போல அரசர்களின் துணைவியார்களை அவரவர் பெயருடன் கண்ணப்பன் என்று சேர்த்து அழைக்கும் முறையும் இருந்துள்ளது. அரசிகள் தங்கள் மக்களை பிள்ளையாக பாவித்து கண்கள் போல காத்து வந்த காரணத்தினால மக்கள் இந்த பெயர் வைத்து அழைத்து வந்தனர் என சொல்லப்படுது.